வணக்கங்க. நான் ரவிச்சந்திரன். வெல்கம் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் ரெகுலராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் காமன் மேன் என்ற தலைப்பில் யூடியூப் சேனலில் எபிசோட்ஸ் எல்லாம் வெளியிட போகிறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓய்வூதிய பலன், அதாவது மாசம் 2 லட்சம் ரூபா எனக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸா வந்ததுனாக்கா நான் இம்மீடியட்டா ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் நமக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. மாசம் 2 லட்சம் ரூபாய் வேணும்னா அத நாம வேலைக்கு சேர்ந்த முதல்ல இருந்து திட்டமிடணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புத்திசாலியான இன்வெஸ்டர்னா முன்னாடியே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. மேலும் நம்மளுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முதலீட்டு திட்டங்களும் மாறணும். அதாவது 20 இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வெல்த் கிரியேஷன்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். 40 இருந்து 55 வயது வரைக்கும் இருக்கிறவங்க பிக்சட் இன்கம்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். 55 வயசுக்கு மேல நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்காம வெல்த் ப்ரொடெக்ஷனுக்குள்ளார போயிடணும். இதுதான் ரொம்ப பேசிக் மட்டும் நார்மலா எல்லா புத்திசாலி முதலீட்டாளர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி. முதல்ல நீங்க 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸா அடையணும்னா நீங்க டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும். அதாவது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜை பிக்ஸ் பண்ணணும். இப்ப கரண்ட் ஏஜ் உங்களோடது 30 இருக்கலாம், 35 இருக்கலாம், 40 இருக்கலாம், ஏன் 20 கூட இருக்கலாம். 20 இருந்ததுன்னா உங்களுக்கு நீளமான ரன்வே இருக்கு. நீங்க சின்ன சின்ன வேல்யூ சேர்த்தாவே போதும். இதே உங்களுடைய இலக்கான 60 வயசை நெருங்க நீங்க மிகப்பெரிய வேல்யூ சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால எப்பயுமே ஸ்டார்ட் இயர்லி, இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி அண்ட் grow your retirement corpus வெரி வைஸ்லி. இதுதான் நார்மலா பண்ணக்கூடியது. உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு தேவைப்பட்டா வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய் வேணும். இத மேக்சிமம் 6% வித்ட்ராவல்ல, அதாவது நீங்க பிக்சட் டெபாசிட்ல போட்டா கூட 6.5% இருந்து 7.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா 8 இருந்து 12% வரைக்கும் வளரக்கூடிய பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுகள் மற்றும் ஹைபிரிட் ஃபண்டுகள் இருக்கு. சோ நீங்க 6% கான்ஸ்டன்டா எடுக்கணும்னா மினிமம் 4 கோடியாவது கார்பஸ் வச்சிருக்கணும். இந்த 4 கோடி கார்பஸ எப்படி அடையிறது அப்படின்றத நாம பார்ப்போம். 4 கோடின்றது இந்த ஃபயர்னு சொல்றதுல ஃபேட் ஃபயர் வகைய சேர்ந்தது. அதாவது ஒரு லக்ஸரியான வாழ்க்கையே உங்களால இன்னைக்கு டேட்டுக்கு 2 லட்சத்தை வச்சுட்டு வாழ முடியும். எஸ்ஐபி இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம்? நீங்க ஒரு 30 வயதுக்காரரா இருந்தா 4 கோடிய 60 வயசுல அடையறதுக்கு மாதம் 18,000 ரூபாய் போட்டுக்கிட்டு இருந்தாவே போதும். 12% வளர்ச்சியில நீங்க 4 கோடிய அடைய முடியும். இதே நீங்க ஒரு 40 வயசுக்காரரா இருந்தா 45,000 ரூபாய் போடணும். ஒரு 10 வருஷத்துல நீங்க சேமிக்கிற தொகை 3 மடங்கு அதிகமா போட வேண்டியிருக்கும். அதனாலதான் ஸ்டார்ட் இயர்லின்னு சொல்றோம். இதே நீங்க ஒரு 20 வயசுக்காரரா இருந்தாக்கா வெறும் 2,000 ரூபாய் போட்டா நீங்க 60 வயசுல அந்த டார்கெட்டை, ஏன் 50 வயசுலயே இந்த டார்கெட்டை அடைய முடியும். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்னு பாத்தீங்கன்னா அது ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்றது இது வரைக்கும் கடந்த 40 வருடத்துல கண்கூடா பார்த்திருக்கிறோம். மேலும் பிளெக்சிபிள் அண்ட் லிக்விட், அதாவது நீங்க நினைச்சா அதை நிறுத்த முடியும், இல்ல விற்க முடியும், இல்ல வேற இதா மாத்த முடியும். மேலும் டைவர்சிபிகேஷன். இப்ப நீங்க ஈக்விட்டி வாங்கினீங்கன்னா ஒரு கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 50 இருந்து 250 கம்பெனிகள் வரைக்கும் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அத்தனை கம்பெனிகள்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்னென்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு உபயோகப்படும். ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டுகள் பேலன்ஸ் அப்ரோச்சுக்கு உதவும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுகள் ஸ்டெபிலிட்டி ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு உதவும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
ஸ்டார்ட் இயர்லி, இன்வெஸ்ட் ரெகுலர்லி, ஸ்டே இன்வெஸ்டட் லாங் டேர்ம். அதாவது ரொம்ப முன்னதாகவே தொடங்குங்க, தொடர்ந்து முதலீடு செய்யுங்க, நீண்ட காலம் பொறுமையா காத்துருங்க. அப்படி பண்ணீங்கன்னா பவர் ஆஃப் கவுண்டிங் இஸ் அ எய்த் ஒண்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னு டாக்டர் ஐசக் நியூட்டன் சொல்றாரு. நீங்க எப்ப ரிட்டையர் ஆகணும் அப்படின்றத எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஒரு பினான்சியல் கன்சல்டன்ட்டை நீங்க அணுகி உங்களுடைய இப்ப இருக்கிற கரண்ட் பினான்சியல் சிச்சுவேஷன் மற்றும் உங்களுடைய கடன்களை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவரு அதை கால்குலேட் பண்ணி உங்களை எப்ப ரிட்டையர் ஆகணுன்ற ஒரு நாலேஜ கொடுப்பாரு. அதாவது நிதி ஆலோசகர் உங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுவார்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்றப்ப, கேரியரை முடிச்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறப்ப, அதாவது ஸ்டார்டிங் கேரியர் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங், அப்புறம் மேரேஜ் அப்பயோ இல்ல குழந்தைங்களுக்கு பிளான் பண்றப்பயோ, ஒரு வீடு வாங்குறப்பயோ நிதி ஆலோசகரை, அதாவது எந்த விதமான பெரிய பினான்சியல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசிங்க. நீங்க 5 கோடி கார்பஸ எவ்வளவு சுலபமா அடைய முடியும்ன்றத இதுல நாங்க காட்டுறோம். 2 வகை இருக்கு. ஒண்ணு, ஒருத்தர் 30 வருஷம், அதாவது 20 வயசுல ஆரம்பிச்சு 30 வருஷம் அவரு சேமிக்கிறாருன்னா, அவரோட 50வது வயதுல எப்படி 5 கோடி அடையிறாருன்னா, வெறும் 2000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு போட ஆரம்பிச்சு வருஷத்துக்கு 10% அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாருன்னா, அவருடைய 50வது வயதுல பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் அடைஞ்சிருப்பாரு. இது நான் அப்பெல்லாம் விட்டுட்டேங்க, இப்ப என்னுடைய ஏஜ் பாத்தீங்கன்னா கடந்துருச்சு, இப்ப நான் 45 வயசு ஆயிட்டேன், நான் 60 வயசுல எப்படி ரிட்டையர் ஆகுறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு 30 லட்சம் போட்டுட்டு மாசம் 25,000 ரூபாய் போட்டுட்டே வந்தீங்கன்னா, 10% இன்க்ரீஸ் பர் ஆனம் போட்டுட்டே வந்தீங்கன்னா, நீங்க 15வது வருடத்துல 5 கோடி 21 லட்சத்தை அடைய முடியும். சோ நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க போட வேண்டிய அமௌண்ட் சின்னதா பெருசா அப்படின்றது முடிவு பண்ணும். நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பணத்தை எப்படி எடுக்கணும்ன்றது பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு, மொத்தமா எடுத்துக்கலாம், இல்ல நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானிங் மூலியமா எடுக்கலாம். மொத்தமா எடுத்து என்ன பண்ணுவீங்க, திருப்பி பிக்ஸட் டெபாசிட்ல போடுவீங்க. அதுல உங்களுடைய மொத்த பணத்துக்கும் எடுக்க எடுக்க அதுக்கு உண்டான டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய முதல் மற்றும் அதன் மூலியமா நீங்க ஈட்டிய லாபம், இது ரெண்டையும் தனித்தனியா கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுடைய முதலுக்கு அதாவது டாக்ஸ் கிடையாது. நீங்க சம்பாதிச்ச லாபத்துக்கு மட்டும்தான் லாங் டேர்மா இருந்தா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும், ஷார்ட் டேர்மா இருந்தா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் வரும். இதுதான் எஸ்டபிள்யூபி. 2வது, பிக்ஸட் டெபாசிட்ன்றது நாளைக்கு வங்கிகள் அதோடைய ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டா உங்களுடைய பிக்ஸட் டெபாசிட்டோட ரிட்டர்ன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எஸ்டபிள்யூபில எந்த தேதியில உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. 2 லட்சம் இல்ல, 4 லட்சம் கூட நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமா எடுக்க முடியும் தேவைப்பட்டா. அதே மாதிரி வருஷத்துக்கு 4-6% நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானிங் மூலியமா எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் இண்டெக்ஸ் ஃபண்டே 15% வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய முதலும் வளர்ந்துகிட்டு இருக்கும், உங்களுடைய தினப்படி தேவைகளும் மீட் ஆயிடும். அதனால சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ன்றது ஒரு வரப்பிரசாதம். Keep part of debt corpus for your future. அதாவது ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பார்ட் ஆஃப் கார்பஸ டெப்ட் ஃபண்ட்ல வச்சுட்டீங்கன்னாக்கா இமிடியேட்டா எடுக்க முடியும். கடன் ஃபண்டுன்றது டெப்ட் ஃபண்டு, அதுல நீங்க வச்சுட்டீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு இமிடியேட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2 மணி நேரத்திலேயே உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் சேர்ந்துடும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, டைவர்சிஃபை அக்ராஸ் ஈக்விட்டி. நீங்க ஒரே வகையான முதலீட்டுல பண்ணாம ஹைபிரிட், டெப்ட் ஃபண்டு, ஈக்விட்டி இது எல்லாத்துலயும் கலந்து போட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். டெப்ட்ன்றது ஸ்டெபிலிட்டிக்கு, ஹைபிரிட்ன்றது வளர்ச்சிக்கு, குரோத், ஈக்விட்டின்றது பாத்தீங்கன்னா வெல்த் கிரியேஷனுக்கு. அதனால வெவ்வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. வருடத்துக்கு ஒருமையாவது அதை ரிவ்யூ பண்ணுங்க. அவாய்ட் பேனிக் செல்லிங். மார்க்கெட் கரெக்ஷன் அப்ப இந்த பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க. இதுல இருந்து
நாம கொடுக்கக்கூடிய கால் டு ஆக்ஷன் பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் டுடே, ஸ்டே கன்சிஸ்டன்ட், செக்யூர் யுவர் ரிட்டையர்மெண்ட் ட்ரீம். இன்று தொடங்குங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள், உங்கள் ஓய்வூதிய கனவை உறுதியாக்குங்கள். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். 2 லட்சம் ரூபாய் நீங்க சேவிங் பண்ணி ரிட்டையர்மெண்ட் கார்பஸா மாதமானா 2 லட்சம் ரூபாய் பெறுறது பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. அதனால நீங்க இன்னைக்கே சேமிக்க தொடங்குங்க, உங்களுடைய லட்சியத்தை அடையுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அனுப்புங்க, அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. உங்களுடைய ஆதரவு தான் நாங்க மென்மேலும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் மற்றும் லோன்கள் சம்பந்தமா எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் நீங்க எங்களை அணுகி இதுல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.